நமது ஜெபம் டிவியில் தெய்வீக சத்தம். இந்த உலகத்தில் அநேக சத்தங்கள் வரும். இந்த உலகத்தில் அநேக சத்தங்கள் உண்டாகும். இந்த உலகத்தில் அநேக விதமான காரியங்கள் வந்து நேரிடும். பலர் வந்து உன்னை இழுக்க பார்ப்பார்கள். ஆட்டுத்தோலை போத்திக் கொண்டு வரும்படியாக பயங்கரமான ஆபத்துகள் காத்திருக்கிறது. உங்களுக்கு உங்க மேய்ப்பனுடைய சத்தத்தை நீங்கள் அறிந்திருந்தால் அது உங்களுக்கு நலமாயிருக்கும். El Shaddai Ministries presents Divine Voice every Friday at 7:30 p.m. Don't miss it. Jabam TV. இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிற காரியம் என்னென்று சொன்னால், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு மேய்ப்பனாய் இருக்கிறார் என்கிறதை கர்த்தர் மீண்டும் நமக்கு The Lord is my, சொல்லுங்க, the Lord is, இப்படி சொல்லுங்க, my கர்த்தர் எனக்கு மேய்ப்பனாய் இருக்கிறார். உடனே சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாருக்கும் மேய்ப்பன் தான். ஆனா personally, as a personally the Lord is my shepherd. The Lord is a shepherd for my family. கர்த்தரின் குடும்பத்திற்கு மேய்ப்பன், கர்த்தரின் சபைக்கு மேய்ப்பன். அதெல்லாம் இருக்கட்டும், பரவாயில்ல. முதல் கர்த்தர் எனக்கு மேய்ப்பனாயிருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். கரலவதி சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர் எனக்கு மேய்ப்பனாய் இருக்கிறபடினாலே நான் என்ன செய்வேன்? நான் தாழ்ச்சி அடைவேன். கரலவதி சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர் என்னை எங்கே மேய்ப்பார்? புல்லுள்ள இடங்களிலே மேய்ப்பார். மேய்ச்சல் சொல்லுங்க, மேய்ச்சல் சொல்லுங்க. என்ன கரெக்டா மேய்ப்பார், கரெக்டான மேய்ச்சல் இடத்துல கொண்டு செல்லுவார். சொல்லுங்க, காஞ்சி போன புல்லை எனக்கு சாப்பிட கொடுக்க மாட்டார். கல்லவ சொல்லுங்க ஹல்லேலூயா. பேசுகிறது தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் எல்லாம். இதை நீங்கள் பெற்றுக்கொண்டால் உங்களுக்கு நலமா இருக்கும். இன்றைக்கு இந்த தேவ மனுஷன் இங்க நிற்கிறது பெரிய நீங்க பெற்ற ஒரு பாக்கியம். கல்லதடி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு தேவ மனுஷன் நிற்கிறது நீங்கள் பெற்ற ஒரு ஆசீர்வாதம். நினைக்காதீங்க இரண்டாவது வாரத்தில் அவர் வருவார், வரணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனா கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். கொண்டு வந்தது கர்த்தருடைய சித்தம், கொண்டு வந்தது கர்த்தருடைய நோக்கம், கொண்டு வந்தது கர்த்தருடைய தீர்மானம். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை, சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர் என்ன செய்வாராம்? புல்லுள்ள இடங்களிலே மேய்ப்பார். சொல்லுங்க, புல்லுள்ள இடங்களிலே. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். இந்த ஆடு, இந்த மேய்ப்பன், இந்த கொள்ளைக்காரன், இந்த மூன்று பேரை பத்தி பேசுறேன் உங்களோட. உள்ள சொல்லுங்க ஆமென். இந்த மேய்ப்பன், இந்த ஆடுகள், கொள்ளைக்காரன், திருடுகிறவன். கரலை பத்தி சொல்லுங்க ஆமென். I want to talk about the shepherd, the sheep and the thief. நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வேதத்தில் சொல்லி இருக்கிற ஒரு வார்த்தை என்னென்று சொன்னால், பிசாசாகப்பட்டவன் கொல்லவும் நாசப்படுத்தவும் அழிக்கவும் அன்று வேறு எதற்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பிசாசாகப்பட்டவன் அவன் யாரை போல் வருவானா? திருடன். சொல்லுங்க ஹல்லேலூயா. அவன் திருடன். எந்த நேரத்தில், எந்த சமயத்தில், எப்படி வருவான், என்ன செய்வான், என்ன அவன் கொண்டு வருவான், எந்த அழிவை கொண்டு வருவான், எதை பிடுங்குவான், எதை எடுப்பான், எதை சாகடிப்பான், எதை ஒன்றுமில்லாமல் செய்வான், எதற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு எல்லாவற்றையும் தன் கரத்தில் வைத்துக் கொண்டு போவான் என்று சொல்லி ஒன்றும் தெரியாது. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, நீங்க ஜாக்கிரதையா இருங்க. அப்ப நல்லா கவனிக்க வேண்டிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆடுகள், இந்த மேய்ப்பன், இந்த கொள்ளைக்காரன், உள்ள சொல்லுங்க ஆமென். இவன் கண்டிப்பாக வேதத்தில் இருக்கிறார்கள். இவர்கள் மூன்று பேரும் வேதத்தில் என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள். உள்ள சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். அநேக வசனங்கள் இருக்கிறது வேதத்தில். ஆனால் ஒரு வசனத்தை திரும்பவும் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி வாசிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 15வது வசனம். மத்தேயு 7:15. இன்றைக்கு வந்திருக்கிற விசுவாசிகளுக்கு எல்லாருக்கும் இந்த வசனம் ஒரு நல்ல, ஒரு பலனுள்ள வசனமாக இருக்க போகிறது. மத்தேயு 7:14 வாசிங்க. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு நீங்கள் எப்படி இருங்கள்? கர்லவதி சொல்லுங்க ஆமென். இப்போது இந்த கல்லர்களை விடுங்க, தீர்க்கதரிசிகளையும் விடுங்க. ஆனா இப்ப மூணாவது வார்த்தை என்ன வார்த்தை? எச்சரிக்கை. அப்போ கல்லர்களை விடுங்க, தீர்க்கதரிசிகளை விடுங்க. நீங்க மூணாவது என்னது?
என்ன எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? தேவனுடைய பிள்ளைகளாகப்பட்ட நீங்கள் எச்சரிக்கையாய் ஜாக்கிரதையாய் இருங்கள். உள்ள சொல்லுங்க ஹல்லேலூயா. பிசாசாகப்பட்டவன் கொல்லவும் அழிக்கவும் நாசப்படுத்துவான் அன்றி வேறு எதற்கும் வரான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் வந்திருக்கிறது எதற்காக? நமக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக. அந்த ஜீவன் ஆண்டி கரெக்டா சொல்றாங்க, அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட இயேசு வந்தார். சொல்லுங்க ஹல்லேலூயா. வெறும் ஜீவன் கொடுக்க வரவில்லை, ஜீவன் இவரை இந்த பூமியில கொடுக்க வந்தார். அந்த ஜீவனை பரிபூர்ணப்படுத்துவதற்கு தான் செத்த பின்பு இயேசுவோடு கூட வாழ்கிறோமே, அதுதான் பரிபூர்ண ஜீவன். கரங்களை தட்டி சொல்லுங்க ஆமென். உடனே சொல்லுங்க ஹல்லேலூயா. ஜீவன் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் ஜீவன் அது முடிஞ்சது. ஆனா அந்த பரிபூர்ண ஜீவன் இருக்கிறது, அது செத்த பின்பு இயேசுவோடு கூட நித்தியமாய் அவரோடு கூட நாம் ஆளுகை செய்யும்படியாக பரிபூர்ண ஜீவன் தான் அந்த ஜீவன். அதான் ரெண்டு விளக்கம். ஜீவன் பரிபூர்ண ஜீவன். ஜீவன் இந்த பூமியில உயிர், ஆனா பரிபூர்ணம் பரலோகத்துல. கலவதி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆகையால தான் நம்ம எப்படி இருக்கணும்? கேர்ஃபுல்லா இருக்கணும். சொல்லுங்க ஹல்லேலூயா. 10 கன்னிகைகள் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு அறையில் மணவாளன் வருவான். 5 பேர் என்ன பண்ணாலும் வெயிட் பண்ணி காத்து போர் அடிச்சிருச்சு. டிவி ஆஃப் பண்ணிட்டு போனை பிடிச்சிக்கிட்டாளுங்க, கதையை ஆரம்பிச்சிட்டாளுங்க. கதை பேசுறாங்க, போனை பேசுறாங்க, எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இவ 5 பேர் தீவெட்டியை அவைகள் அணைக்காம எரிய விட்டு வேற எதையும் தொடாம உட்கார்ந்து கிடக்குதுங்க. சொல்லுங்க ஆமென். இவர்கள் தான் புத்திவான்கள், இவர்கள் புத்தி உள்ள ஸ்திரீகள். கரங்களை பத்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. they are wise women. மணவாளன் வந்தான், பார்த்தான் 5 பேர் தீவெட்டியோடு உட்கார்ந்து கிடக்குதுங்க. வாங்க போலான்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டான். இந்த 5 பேரு எழும்புகிறார்கள். எழும்பி அவள் தீயை பார்க்கிறார்கள். அந்த தீ ஏத்த முடியல, ஏன்னா எண்ணெய் குறைந்து போனது, தீ அணைந்து போய் கிடக்கிறது. நல்ல கவனிக்க, கேர்ஃபுல்லா இருங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க ஜாக்கிரதையா இருங்க. வாதை உங்கள் கூடாரங்களை அணுகாது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்களை காக்கிறவராய் இருக்கிறார். விளை சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல கவனிக்க வேண்டிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மத்தேயு சுவிசேஷத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லிக் கொடுக்கிற நிறைய காரியங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் பல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் 7வது அந்த 15வது வசனத்தில் வரும் பொழுது, இதோ கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து நீங்கள் எப்படி இருங்கள்? அப்ப கள்ள தீர்க்கதரிசிகள் என்று சொன்னால் நல்ல தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள். கரங்களை பத்தி சொல்லுங்க ஆமென். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு நீங்கள் ஜாக்கிரதையா இருங்க, கேர்ஃபுல்லா. அப்படின்னா நல்ல தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள். நம்முடைய வேதத்தில் நீங்க பார்க்கும் பொழுது ஏசியா தீர்க்கதரிசி, எரேமியா தீர்க்கதரிசி நல்ல கவனிக்க வேண்டும். எரேமியா மாத்திரமல்ல, எசேக்கியேல் தீர்க்கதரிசி, நாகூம், ஓபதேயா, ஓசாயா, ஆமோஸ், இன்னும் மலாக்கி, இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் விட ஒரு சிறந்த தீர்க்கதரிசி தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் தீர்க்கதரிசியாய், வார்த்தையாய் வெளிப்படுகிறவர். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். அப்போ நல்ல கவனிக்க வேண்டிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தீர்க்கதரிசிகளை குறித்து, இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். சொல்லுங்க ஆமென். உங்களுக்கு வெளிப்பாடை கொடுக்கிறது யாரு? ஆண்டவர். சொல்லுங்க ஆமென். உங்களோடு பேசுகிறது யாரு? வேதத்தை நீங்க வாசிக்கும் போது விளக்கத்தை கொடுக்கிறது யாரு? கலவதி சொல்லுங்க ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆடியபிள் அப்படின்னா அப்படியே சத்தத்தையே உங்களோடு வைத்து பேசுகிறவர், சொப்பனங்களின் மூலமாக உங்களோடு பேசுகிறவர் யாரு? சொல்லுங்க ஹல்லேலூயா. உங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து சரியா நடத்துகிறவர் யாரு? தேற்றவாளன் பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல கவனிக்க வேண்டும். இதற்கென்று சொல்லி யாரோ ஒருவன் வர வேண்டும் என்கிறது அவசியம் அல்ல. ஆனால் ஏற்கனவே கர்த்தர் தன்னுடைய ஆவியானவரை அனுப்பி அவர்தான் நல்ல ஒரு பிரதான தீர்க்கதரிசியாய் தேவன் வெளிப்படுகிறவராய் இருக்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். இன்றைக்கு இந்த தீர்க்க தரிசன ஊழியத்திலே சபை ரொம்ப கவனமாய் இருக்க வேண்டும். கள்ள தீர்க்கதரிசிகள். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். தேவையில்லாமல் சொல்லுகிறது, தேவையில்லை. பவுலும் சீலாவும் வாழ்ந்த நாட்களிலே வெளியில இருந்தவர்கள் நிறைய பேர் குறி சொல்லி கொண்டிருந்தார்களாம். அவர்கள் குறி சொல்லி கொண்டிருந்ததை நிறைய பேர் கேட்டு அவர்கள் அதற்கு போய் தங்களை ஒப்பு கொடுத்து விட்டார்களாம். ஆனால் பவுல் போனான்,
ஒரு பெண்ணின் மேல் குறி சொல்லுகிற ஒரு ஆவி இருந்தது. ஞாபகம் இருக்கிறதா உங்களுக்கு? சொல்லுங்க ஆமென். அந்த காலங்களிலே அவர்கள் என்ன செய்வார்களாம்? குறி சொல்லுவார்களாம். அந்த குறி சொல்லுகிற ஆவி ஒரு பெண்ணின் மேல் இருந்தது. பவுல் போய் அந்த பெண்ணின் மேல் இருந்த அசுத்த ஆவியை துரத்தினான். கலவை சொல்லுங்க ஆமென். அவள் குறி சொல்லுகிறதை என்ன செய்தால் நிப்பாட்டின உடனே அதற்கு தலையாய் இருந்தவர்கள் வந்து பவுலை கொண்டு போய் எங்கே போட்டார்கள்? புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்க ஹல்லேலூயா. எங்க போட்டார்கள்? சிறையிலே போட்டார். ஏன்னா குறி சொல்லுகிறவள் அவள் நடந்ததை சொல்லுகிறான், நடக்கிறத நடக்க போறது. பிசாசும் அப்படிதான். கரங்களை பத்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அவர்களோடு பேசுகிற தேவன் உங்களோடு பேசுவார். நீங்க முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை காட்டுவார். நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்க வீட்டிலே ஒரு தேவ தூதனை கர்த்தர் அனுப்புவார். நீங்க உங்க ஹால்ல நீங்க உட்கார்ந்து தேவனை ஆராதிங்க. நீங்க கண்ணை மூடின உடனே ஒரு தரிசனம் வரும். கர்த்தரை பத்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை கர்த்தர், ஒரு ஆப்ஜெக்டை கர்த்தர் காட்டுவார். ஒரு மலையை கர்த்தர் காட்டுவார். பனித்தூறலை கர்த்தர் காட்டுவார். எவ்வளவு ஒருவன் தூங்கி கொண்டிருந்தவன் எழும்புகிறதை காட்டுவான். அப்படி என்று சொன்னால் உன் வாழ்க்கையிலே உறங்கி கொண்டு தூங்கி கொண்டிருக்கிறதை கர்த்தர் எழுப்ப போகிறார். கர்த்தரை பத்தி சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. கள்ள தீர்க்கதரிசிகள் சொல்லுங்க ஆமென். இவர்களை குறித்து விசுவாசிகள் எப்படி இருக்கணும்? எப்படியா இருக்கணும்? சரி, கீழே தொடர்ந்து வாசிக்கும் பொழுது மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது என்ன சொல்லுகிறது? கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்திக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். கள்ளவதி சொல்லுங்க ஆமென். என்ன தோல் போத்துவாங்க? ஆட்டுத்தோல். ஆயத்தரம் சொல்லுங்க. என்ன தோல்? சொல்லுங்க ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ஆடுகளை பார்த்துருக்கிறோம். எல்லா மிருகங்களை விட இந்த ஆடு தான் ஒரு மாதிரி சாஃப்டான ஒரு கேரக்டர். நம்ம கோழி இருக்க, கோழி கூட நீங்கள் ஏமாந்தீங்கன்னா பக்கத்தில் கொத்திட்டு போயிடும். சேவல் இன்னும் மோசம். என்ன பண்ணீங்கன்னா கொத்திடும், கையை போச்சு. சொல்லுங்க ஆமென். பூனை மியா மியா மியான்னு சொன்னாலும் கீறிட்டு போயிடும். சொல்லுங்க ஆமென். நாயை என்ன போட்டு நீங்கள் வளர்த்தாலும் சரி, புல்டாகு இல்லை என்ன டாகோ என்ன வளர்த்தாலும் சரி, கொஞ்சம் விட்டிங்கன்னா பன்னு கச்சிடும். சொல்லுங்க ஆமென். ஆனால் ஆடு மாத்திரம்தான் சொல்லுங்க ஆமென் சாஃப்டாக இருக்கும். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆடு வந்துட்டு நல்லா கவனிங்க. இந்த ஆட்டுக்கு ஒரு ஆபத்து தெரியாது, விபத்து தெரியாது, பொல்லாப்பு தெரியாது. யார் வரான், யாரு போறான், என்ன செய்ய போறான்னு ஒண்ணுமே தெரியாது. கடலை பத்தி சொல்லுங்க ஆமென். இந்த ஆடு வேதத்தின்படி நீங்க பாத்தீங்கன்னா ஆடுகள் தன் மேய்ப்பனின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். கடலை பத்தி சொல்லுங்க ஆமென். கடலை பத்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆடு தன் மேய்ப்பனின் சத்தத்திற்கு என்ன செய்கிறது? பாருங்க, ஒரு சிலருக்கு 500 ஆடுகள் மேய்க்கிறார்கள் வைத்துக் கொள்ளுங்கள். 500 ஆட்டுக்கு ஒரே மேய்ப்பன் இருக்க மாட்டான். கடலை பத்தி சொல்லுங்க ஆமென். உங்களுக்கு எவ்வளவு புரியுதுன்னு தெரியல, நான் சும்மா சொல்றேன் உங்களுக்கு. 500 ஆட்டுக்களுக்கும் ஒரு மேய்ப்பன் இருக்க மாட்டான். ஆனா 100 ஒரு மேய்ப்பன் வைத்துக் கொள்வார்கள். சொல்லுங்க ஆமென். இந்த 100 ஆட்டுக்கு ஒரு மேய்ப்பன். இந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை தான் இந்த 100 ஆடுகள் அறிந்திருக்கும். சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப அங்க இருக்கிற 100 ஆட்டுக்கு வேற ஒரு மேய்ப்பன் இருப்பான். அவன் கூப்பிட்டாலும் இந்த ஆடுகள் அவன் சத்தத்திற்கு இணங்காது. சொல்லுங்க ஹல்லேலூயா. பிரதான மேய்ப்பன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தில் அநேக சத்தங்கள் வரும். இந்த உலகத்தில் அநேக சத்தங்கள் உண்டாகும். இந்த உலகத்தில் அநேக விதமான காரியங்கள் வந்து நேரிடும். பலர் வந்து உன்னை இழுக்க பார்ப்பார்கள். ஆட்டுத்தோலை போத்திக் கொண்டு நல்ல கவனிக்க வேண்டும். மந்தையின் நடுவிலே, ஆடுகளின் நடுவிலே நல்ல கவனிக்க வேண்டும். வரும்படியாக பயங்கரமான ஆபத்துகள் காத்திருக்கிறது. ஆனா நல்ல கவனிக்க வேண்டும். உங்களுக்கு உங்க மேய்ப்பனுடைய சத்தத்தை நீங்கள் அறிந்திருந்தால் அது உங்களுக்கு நலமாயிருக்கும். இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? மேய்ப்பனுக்கு ஒவ்வொரு ஆடுகளின் பேரை தெரியும். சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர் எப்படி கூப்பிடுவாரா? மேய்ப்பன் எப்படி கூப்பிடுவாரா? பேரை விட்டு கூப்பிடுவார். கர்ணனை பத்தி சொல்லுங்க ஆமென். எப்படி கூப்பிடுவாரு? பேர் சொல்லி தான் கூப்பிடுவார். 100 ஆடுனா 100 ஆடுக்கு என்ன வச்சிருக்கிறான் மேய்ப்பன்? கர்ணனை பத்தி சொல்லுங்க ஆமென். நாம் பாக்கியவான்கள் அல்லவா? நாம் பாக்கியவதிகள் அல்லவா? நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்லவா? நீ காணாமல் கடந்திருந்தாய். நீ தூரமாய் தள்ளப்பட்டிருந்தாய். ஒளியான சேற்றில் இருந்தாய். ஆழமான குழியில் இருந்தாய். பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தாய். ஒன்றுமே இல்லாதவனாய் இருந்தாய். ஆனா கர்த்தர் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். கையை தட்டி சொல்லுங்க ஹல்லேலூயா. உன்னை பேர் சொல்லி கர்த்தர் அழைத்திருக்கிறார். நல்ல கவனிக்க வேண்டும். சொல்லுங்க ஆமென்.
அதில் ஒரு சில ஆடுகள் ஒரு மாதிரி இருக்குமா, வித்தியாசமா இருக்குமா. சொல்லுங்க ஆமென். இருந்தாலும் மேய்ப்பன் அந்த ஆடுகளை ஒன்று போல் நேசிப்பாராம். அளவு சொல்லுங்க ஆமென். ஒன்று போல் சாப்பாடு கொடுப்பாராம். அந்த மேய்ப்பன் ஒன்று போலே அவர்களை கவனிப்பாராம். இந்த மாடு வேற, அந்த ஆடு வேற, இது ரேஞ்சு வேற, இது ரேஞ்சு வேற, இது வெயிட் வேற, இதனுடைய அழகு வேற, இதனுடைய தன்மை வேற, இதனுடைய ஸ்டேட்டஸ் வேற, அதனுடைய ஸ்டேட்டஸ் வேற என்று கள்ளபதி சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தில், கர்த்தருடைய திருச்சபையில் தேவனுடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட எவரும் ஒருவர் தான். கர்த்தருடைய பார்வையிலே there is no partiality, there is no difference. கள்ளபதி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆகையால் தான் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது, நீ தெளிவாயிரு, என் பார்வைக்கு முன்பதாய் நீ அருமையானவன். எவ்வளவு பெரியவன் நின்றாலும் அந்த இடத்துல நீ நிற்ப. சொல்லுங்க ஆமென். முன்னாடியெல்லாம் அமெரிக்கர்கள் வெளிநாடுகளிலே போய் பிரசங்கம் பண்ண யாராவது வந்து பயந்துருவேன் நான். ஐயோ எப்படி பேசுறது, ஐயோ நான் தப்பாக பேசிடுவேனா, நான் ஏதாவது சொல்லிடுவேனா, ஐயோ நான் எனக்கு பயமாக இருக்கு, நான் ஓரமாக உட்காந்துக்கிறேன், போயிட்டு ஓரமாக உட்காந்துக்கிறேன், ஐயோ நான் போக மாட்டேன், வேணாம் போக மாட்டேன், எனக்கு வேணாம். அவங்களாம் பெரிய பெரிய ஆட்கள், அவ்வளோ பெரிய பெரிய அப்போஸ்தலன், பிஷப், அவ்வளோ ஞானம் உள்ளவன், அறிவு உள்ளவன், அவனுக்கு முன்புதான் நான் போய் நிற்க முடியாது. ஆண்டவர் சொன்னார், அதை தூக்கி குப்பையில் போடு ஃபஸ்ட்டு. சொல்லுங்க ஆமென். இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு சொல்லுங்க, எங்க நிக்கணும்னு சொல்லுங்க, எந்த இடத்துல நின்று பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லுங்க, யார் இடத்துல பேசணும்னு சொல்லுங்க, சொல்லுங்க ஹல்லேலூயா. ஏன்னா நம்முடைய மேய்ப்பன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எல்லா ஆடுகளையும் சமமாய் பார்க்கிறவர். கரங்களை வைத்து சொல்லுங்க ஹல்லேலூயா. மனுஷன் உங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம், மனுஷன் உங்களை வேறுபடுத்தலாம். இல்லை இதுவா, அது வீடு பார்த்தேன், வீடு ஒரு மாதிரி தான் இருக்குது, சரி விட்டு அவங்க வீடு பார்த்தேன், இவங்க பார்த்தேன், இவங்க பெரிய கொஞ்சம் நல்லா படிச்சிருக்காங்க, ஓகே அதான், ஐயோ அது படிக்கவே இல்லை, அந்த குடும்பமா, ஐயோ அது சரியான பிரச்சனை பிடிச்ச குடும்பம் அப்படின்னு மனுஷன் தான் பார்ப்பான். ஆனால் கர்த்தர் அப்படி பார்க்கவே மாட்டார். உண்மையாக சொல்லட்டுமா, நான் அப்படி பார்க்கிறவர்களை எனக்கு பிடிக்காது. அப்படி பார்க்கிறவர்களை எனக்கு, அவன் கோட்டீஸ்வரனாக இருக்கட்டும், அவன் பெரிய டான் டக்கார் பார் இனவா சொல்லுவாங்களே, யாராவது இருக்கட்டே செலோ போயிட்டு சொல்லுங்க ஹல்லேலூயா. என்னை மதிக்கலை சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்போ நான் ஏன் உன்னை மதிக்கணும்? கரலை பற்றி சொல்லுங்க ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் வித்தியாசமாக பார்க்கல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வித்தியாசமாக கர்த்தர் பார்க்க மாட்டார். நீங்களும் நானும் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், ஒரே அப்பா ஒரே தகப்பன். கரங்களை பற்றி சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். நல்ல கவனிக்க வேண்டும், தேவன் எதையும் பட்சபாதம் பார்க்கிறவர் இல்லை. நீங்கள் கர்த்தருடைய கண்களிலே சிறந்தவர்களாய் இருக்கிறீர்கள். கர்த்தருடைய பார்வைக்கு முன்பதாக நீங்க சிறந்தவர்களாய். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். நல்ல கவனிக்க வேண்டும், இந்த ஆடுகளுக்காக இந்த மேய்ப்பன் தன் ஜீவனையே கொடுக்கிறான். இந்த ஆடுகளை அந்த மேய்ப்பன் விடுவிக்கிறான். இந்த ஆடுகளை அந்த மேய்ப்பன் தப்புவிக்கிறான். இந்த ஆடுகளை அந்த மேய்ப்பன் பாதுகாக்கிறான். இந்த ஆடுகளை நல்ல மேய்ச்சலுக்குள் அவன் நடத்துகிறான். இவனே என்னவாய் இருக்கிறான்? இவனே வாசலாய் இருக்கிறான். சொல்லுங்க ஆமென். என்னவாய் இருக்கிறான்? இவனே என்னவாய் இருக்கிறான்? வாசல். மந்தையின் அந்த வீட்டுக்கு ஒரு வாசல் வேண்டும். அந்த வாசல் யார் என்று சொன்னால் இந்த மேய்ப்பன் தான். சொல்லுங்க ஆமென். இந்த ஆடுகள் வெளியிலே போகிறது, உள்ளே வருகிறது. இந்த ஆடுகள் வெளியிலே போய் உள்ளே வருவதற்கு பாதுகாப்பு இந்த மேய்ப்பன் தான். உங்களை பாதுகாக்கிறவர் ஆண்டவர். கள்ளபதி சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல கவனிக்க வேண்டும், இதில் கொள்ளைக்காரன் உள்ளே வர முடியாது. ஏன்னா மேய்ப்பன் பாதுகாப்போடு அங்கு நிற்கிறான். இன்று நாளில் கர்த்தர் சொல்லுகிறார், அவரே நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். நல்ல மேய்ப்பன் தம்முடைய ஆடுகளுக்காக தன் ஜீவனையே. கர்த்தரை சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. உங்களை மீட்டெடுக்கவே தன் ஜீவனை கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் பரம மேய்ப்பனாய் இருக்கிறார். கர்த்தரை சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. கீழே தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, அவர்கள் ஆட்டின் தோலை போட்டுக்கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்தினால் இப்ப ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், அதில் கவனிக்க வேண்டும். அவர்கள் என்ன தோலை போத்தி கொண்டு வருவார்கள்? ஏன்னா ஆடு எப்படிப்பட்ட மிருகம்? ரொம்ப சாஃப்டான மிருகம். சொல்லுங்க ஆமென். ஆனா உள்ளே யார் இருக்கிறது? ஓனாய் இருக்கிறது.
உள்ளே யார் இருக்கிறது? மேலே தோல் தான். என்ன தோல்? அட்டுத்தோல். உள்ளே என்ன இருக்கிறது? ஓநாய். இன்றைக்கு நான் கர்த்தர் ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உன் குடும்பத்தை விடுங்க. ஃபர்ஸ்ட் தனிப்பட்ட வாழ்க்கையாகப்பட்ட நீங்க, பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கிற நீங்க, உங்க வாழ்க்கையில ஓநாய்கள் வந்து சூறையாடி விட்டால் அதற்கு ஆண்டவர் காரணம் கிடையாது. சொல்லுங்க ஹல்லேலூயா. அதற்கு சபை காரணம் கிடையாது, அதுக்கு பாஸ்டர் காரணம் கிடையாது, ஆவியானவர் காரணம் கிடையாது. ஆட்டின் தோலை போத்திக் கொண்டு, வாசிங்க என்ன சொல்லுகிறது? ஆட்டின் தோலை போத்திக் கொண்டு வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய். கரங்களை பத்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க. உள்ளத்திலே சொல்லுங்க. உள்ளத்திலே மேல நல்லா இருக்கும், ஆனா உள்ள ஓட்டையா இருக்கும். எங்கே ஆட்டுத்தோலை போத்திக் கொண்டு ஓநாய்கள் உன் வாழ்க்கையிலே, உன் குடும்பத்திலே, உன் வீட்டிலே வந்துவிட்டு அவைகள் என்ன செய்யுமா? அந்த வார்த்தை என்ன? பட்சிக்கும். என்ன செய்யும் அது? சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க கரங்களை பத்தி சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் உன் குடும்பம் பட்சிக்கப்படுவதற்கு கர்த்தர் விட மாட்டார். உன் பிள்ளைகள் பட்சிக்கப்படுவதற்கு கர்த்தர் விட மாட்டார். யாரோ காத்திருக்கிறார்கள் ஐயா வெளியிலே. Somebody is waiting outside. It might be your relative, it might be your friend, it might be your colleague, it might be somebody you love them too much. They are waiting for you. They are waiting for you. ஆமென். ஓநாய் உள்ளே வந்தால் ஓநாயை யாரும் என்ன செய்ய மாட்டார்கள்? சேர்க்க மாட்டார்கள். இது ஆட்டு தோலை போத்திக் கொண்டு உள்ளே வந்தால் எல்லாரும் என்ன நினைப்பார்கள்? இதுவும் ஒரு ஆடு. சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த ஓநாயினுடைய டாக்டிஸ் என்ன? இதனுடைய வேலை என்ன? வசனம் என்ன சொன்னது? அது உள்ளத்துல என்ன நோக்கத்தோடு வருகிறது? எப்படியாவது ஒரு ஆட்டை நான் என்ன செய்யணும்? சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு ஆட்டை நான் பட்சிக்கணும். ஓநாய்கள் எப்படின்னா, இப்ப 100 ஆடுகள் மேய்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ஓநாய் உடனே வராதான் உள்ள. என்ன செய்யாது? உடனே என்ன செய்யாது? வந்துராது. ஏன்னா எவ்வளவு ஆடுகள் இருக்கிறது? இந்த 100 ஆடுகள் இதை போட்டு என்ன செய்யலாம்? சாஃப்டான ஒரு மிருகமா இருந்தாலும் 100 ஆடுகள் செய்து ஒரு ஓநாயை என்ன செய்ய முடியும்? மிதிக்க முடியும். ஆகினால் இது தனியாய் இது என்ன செய்யாது? வந்து உள்ளே பூராது, ஆனால் வந்து நின்று கொண்டிருக்கும். சொல்லுங்க ஹல்லேலூயா. 100 ஆடுகள் மேய்ந்து கொண்டிருக்கிறது. இது தூரத்தில் வந்து நின்று பார்த்து கொண்டிருக்கும். சொல்லுங்க ஆமென். இது என்ன செய்யும்? தூரத்தில் நின்று பார்க்கும், சத்தம் போடும், இப்படி அண்ணாந்து பார்க்கும், இப்படி எட்டி பார்க்கும், பயம் கொடுக்கும். இப்படி வந்துட்டு போகும், பயம் கொடுக்கும். பயம் கொடுத்த உடனே இந்த 100 ஆடுகளை சிதறடிக்க பார்க்குமா? என்ன செய்யுமா? இந்த என்ன பார்க்கும்? சிதறடிக்க. ஏன்னா ஒன்னா இருந்தா தானே நல்ல உறுதியா இருக்கிறாங்க. கொஞ்சம் சிதறடிச்சா நல்லா இருக்குமே. ஸ்கேட்டர் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஸ்கேட்டர், சிதறடிக்கணும். அப்ப சிதறடிக்க எங்கேயாவது ஒரு ஆடு தனியா மாட்டோம். கல்வதி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ரீதியிலே உங்களுக்கு நான் ஒரு விளக்கத்தை கொடுக்கட்டா? இது ஓநாயின் தன்மை. அப்ப நல்லா கவனிக்க வேண்டிய இதனுடைய வேலை என்ன? ஒரு ஆட்டை நான் என்ன செய்யணும்? என்ன படுத்தணும்? தனிமைப்படுத்தணும். கிறிஸ்துவின் மந்தையை சிதறடிப்பதற்கு சத்ரு பல திட்டங்களை போடுகிறான். கிறிஸ்துவின் சபையை, தேவனுடைய ஆலயத்தை, தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய மனவாட்டியை, கர்த்தருக்கு சொந்தமான ஜனத்தை பிசாசு சிதறடித்து அவர்களை தனிமைப்படுத்த வேண்டும். அவங்க கூட்டமா இருந்தா என்ன மேஞ்சிருவாங்க. அவங்க கூட்டமா இருந்தா என்ன ஏறி மிதிப்பாங்க. அவங்க கூட்டமா இருந்தா ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க கூட்டமா இருந்தா ஆராதிப்பாங்க. அவங்க கூட்டமா இருந்தா அவங்க ஜெபம் பண்ணா நான் நிக்க முடியாது, போக முடியாது. ஆகினால நான் என்ன செய்றேன்? இவர்களை தனிமைப்படுத்துகிறேன். சொல்லுங்க ஆமென். ஆகினால தான் ஒரு சிலர் சபையில இருந்து வெளியில பிசாசு கூட்டு போறது. சொல்லுங்க ஆமென். சபையிலேருந்து பாஸ்டர் துரத்துறதில்ல. எவனும் துரத்த மாட்டான் சபையிலேருந்து. நானும் துரத்த மாட்டேன். திட்டுவேன், கேட்பேன், வாங்குவேன், ஸ்ட்ரிக் பண்ணுவேன், டிசிப்ளின் பண்ணுவேன். அது என் பாஸ்டர் வேலை. அவர்களா சுயத்தினால் சபையை விட்டு வெளியே போகிறார்கள். வேதம் என்ன திரும்ப சொல்லுங்க? தன்னுடைய சொந்த மாமிசீகத்தினால் சபையை விட்டு வெளியே போகிறார்கள். இந்த ஜெய சபையில் இருக்கிறவர்கள், உங்கள் மனங்கள், உங்கள் சிந்தைகள், உங்கள் இருதயங்கள் இந்த மந்தையில் இருக்கட்டும். இந்த மந்தையில் வேரூண்டி நில்லுங்கள். இதில் இருக்கிற குறைவுகளை, இதில் இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து கொண்டு நீங்கள் பேசிக்கொண்டு உங்களுக்குள்ள டிஸ்கஷன்
ஓடுனா நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க, எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறீங்க, உங்கள் மணி வேஸ்ட் பண்ணுறீங்க, உங்களை நீங்கள் வேஸ்ட் பண்ணி கொள்ளுகிறீங்க. ஆனால் இந்த சபை அப்படியே இருக்கும். சொல்லுங்கள் ஹல்லேலூயா. இந்த சபை அப்படியே இருக்கும். ஏன்னா இது கர்த்தருடைய சபை. இது கிறிஸ்டோபர் தேவதாசுடைய சபை இல்லை, இது எங்களுடைய சபை இல்லை, இது கர்த்தருடைய சபை. நான் செத்தாலும் இந்த சபை தொடர்ந்து நடத்துவதற்கு அபிஷேகிக்கப்பட்டவர்களை கர்த்தர் நிறுத்துவார். உள்ள சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். இந்த ஓனாயின் எண்ணம் என்ன? இவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இவர்கள் என்ன செய்ய வேண்டும்? சிதறடிக்கப்பட வேண்டும். சிதறடிக்கப்பட்டவர்கள் எப்படி வாழ வேண்டும்? தனிமையாய் வாழ வேண்டும். தனிமையாய் வாழுகிறவனுக்கு முடிவு என்ன தெரியுமா? தற்கொலை. அவன் தனிமையா இருக்கிறவன் வெளியே இருந்தாலும் அவன் எங்க இருக்கிற மாதிரி தெரியுமா? எங்கேயோ ஒரு இருட்டறையிலே கட்டப்பட்டு அப்படியே காணப்படுகிற ஒரு நிலைமையில இருக்கிறான். நல்ல கவனிக்க வேண்டும். ஓ, நீ எப்பொழுது தனிமைப்படுகிறாய்? ஆகையாலதான் ஒற்றுமை என்கிற முதல் வார்த்தையை நான் சொன்னனா இல்லையா? ஒற்றுமை, ஒரு மனம். உன் குடும்பத்திலே சபையிலே திருத்துவம் என்று சொன்னால் என்ன? ஆவி ஆத்துமா, ஆனா ஒரே தெய்வம். திருத்துவம், ட்ரினிட்டி, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். 3 பேரும் ஒருவராய் இருந்தார்கள். ஒருவராய் இருந்தபடினாலே தான் 3வது நாளிலே இயேசு உயிரோடு எழும்பினார். கழுதடி சொல்லுங்க ஹல்லேலூயா.